ஊனா விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன டைலாக் ஞாபகம் வருது. இது எப்படி விடுதலை சிறுத்தைகளோட பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? இது நாங்கள் எங்கள் கட்சி பார்வையிலிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தயங்கன கண்ணத்தோட தான் நாங்கள் இதை பார்க்குறோம். விசிகாவுக்கும் தாவேக்கும் சுமமான உறவு இருக்குது, அதுமாதிரி தாவேக்காவும் விசிகாவும் சுமமான உறவு இருக்குது. எங்கே கொஞ்சம் விரிசல் ஏற்படுதுன்னா பத்திரிகையாளர்களுக்கும் விசிகாவுக்கும் முரண்பாடு ஏற்படுது. நீங்கள் செய்ய அரசியல் அவங்க விமர்சனத்தை கேள்வி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தாவேக்கா நீங்கள் வலுவா கூட்டணியில் ஒன்றா தான் பயணிக்கிறீங்க, எங்களுக்கு கூட்டணி போகவே இல்லைண்ணா, தோழமை தான் இருக்காங்க. கூட்டணி நீங்கள் தான் சொல்கிறீங்க, கூட்டணி நாங்கள் சொல்லவே கிடையாது. 2006 வந்து நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி வச்சிருக்கும் போது ஒரு மதிமுக கூட்டணி இருந்துச்சு. அப்போ வந்து எங்களை ஒரு விதமா டீஸ் பண்ணுவாரு, அதே மாதிரி வந்து ஏடிஎம் கூட ஒரு விதமா வந்தீங்க அப்ப அவரு இது பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா அங்கேயே அப்படி சாதிய மனப்பான்மை அங்க இருக்கு. நான் சொல்லி திருமாவளவன் அவர்கள் பயணிப்பாரா? நாங்க பயணம் பண்ணுவோம். பாமக இருக்கும் இடத்துல விசிகா இருக்குமான்ற ஒரு கேள்வி. பாமக வராதுண்ணா, நீங்க எதிர்பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்த அந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றுதல், இங்கே தாவேக்கா அதில் துளி கூட உடன்படலையோ? இல்லை, அவங்க தாவேக்க மட்டும் உடன்படலைண்ணா, எல்லா கட்சியுமே உடன்படலை. சரி, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தையின் செயற்பாட்டாளர் திரு இசைமதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் இன்னைக்கு கரூர் பயணம் மேற்கொண்டிருக்கார். கிட்டத்தட்ட 287 நாட்களுக்கு பிறகு கரூர் போயிருக்காரு. முதல்ல விடுதலை சிறுத்தைகள் இப்படி எப்படி பார்க்குது இந்த வேலைவாய்ப்பெல்லாம் கொடுக்குறத எப்படி எடுத்துக்குவீங்க? இல்லை, அவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ காலத்தமாக தான் அவர் வந்து கரூர் போகிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் நம்பி வந்தவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 பேர் கிட்டத்தட்ட அவர் இறந்துட்டாங்க. அது வந்து பணியர்கள் வர வச்சு அந்த உறவினர்கள்லாம் பார்த்துங்கிறது ஒரு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் இது தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அவர் போய் பார்த்துருக்கணுங்கிறது தான் உள்ளபடியே என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக நான் வைக்கிறேன். ஏன்னா அது 1-2 உயிர் போகல, கிட்டத்தட்ட 42-43 உயிர் கிட்டத்தட்ட போயிருக்கு. அது வந்து போகிறது வந்து வரவேற்பு தான். ஆனால் அது காலதாமதான ஒரு வரவேற்பை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம தகவலை இல்லை, அந்த இறந்த அந்த குடும்பத்துக்கு தலா அந்த 32 குடும்பங்களுக்கு தலா ஒரு வேலைவாய்ப்புன்னு கொடுக்குறாங்க. அதை கோர்ட் வந்து தற்காலிகமாக தான் இது இருக்கணும், அதை முடிவெடுக்கிறது கோர்ட்டு தான் எடுக்கும் அப்படின்னு கோர்ட் பக்கம் சொல்லியிருக்காங்க. சீமான் தரப்புலேருந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வேலைவாய்ப்பு மக்களுக்கு கொடுக்கறத விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குது? இது ஓட்டு வங்கியாக மாற்றத்துக்காக விஜய் முயற்சிக்கிறாரா? ஏற்கனவே கரூரை அந்த வழக்கை ஒட்டி சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போது சிபிஐ விசாரணையில் இதனால் இந்த வழக்குக்கு பின்னடைவெல்லாம் ஏற்படும். ஒரு வேலைவாய்ப்பெல்லாம் கொடுக்கும்போது அந்த குடும்பத்தில் விஜயை பற்றி தான் பேசுவாங்க. ஏற்கனவே 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அந்த குடும்பங்களுக்கு. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்துக்கு 60 லட்ச ரூபா கிட்ட போயிருக்கு. ஆமாம். இப்போ வேலைவாய்ப்பும் கொடுக்குறாங்க. இதனால் பல விமர்சனங்கள் வருது, நெகட்டிவாக வருது, பாசிட்டிவாக வருது. சில பேர் வந்து இந்த வேலைக்காக பல பேர் ஏங்கி தவிக்கிறாங்க வெளியே அப்படின்னும் வருது. ஏன் இதை விஜய் இப்படி செய்கிறாரு? அவர் சொன்ன அந்த டைலாக் தான், ஊனா விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு சொன்ன டைலாக் ஞாபகம் வருது. இது எப்படி விடுதலை சிறுத்தைகளோட பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? இது நாங்கள் எங்கள் கட்சி பார்வையிலிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தயங்கன கண்ணத்தோட தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஏன்னா எவ்வளோ பேர் தாய் தந்தை இழந்து வாரிசு அடிப்படையில் வந்து வேலை கிடைக்காம கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக 20 வருஷமாக அவங்க அப்படியே காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் உள்ளபடி அது வரவேற்போம். ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து அந்த அடிப்படையில் பார்க்க வந்தவங்க வந்து விபத்து ஏற்பட்டு அவங்க அப்படியே இறந்துருக்காங்க. அதன் பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு அந்த இடத்த வந்து ஒரு ஃபில் பண்ணுறது வந்து உள்ளபடி அது வந்து ஒரு சுயலாப அரசியல் அண்ணன் விஜய் அவர்கள் செய்கிறாருங்கிறத நான் பார்க்குறோம்னாலும் எங்களோட கட்சி அந்த பார்வையில் தான் பார்க்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா கருணை அடிப்படையில் உள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தந்தையை இழந்தவங்க, தாயை இழந்தவங்க, வேறு உற்றாவர்கள் இழந்தவங்க எவ்வளோ கிட்டத்தட்ட இருக்கிறாங்க, கணவன் இழந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த 42 பேர் வேலை வாய்ப்பை வந்து இவங்களுக்கு பயன்படுத்திருக்கலாம்ங்கிறதா என்னுடைய கட்சியுடைய ஒரு பார்வை இருக்குது. மற்றபடி கொடுக்குறதுங்கிறது எனக்கு வந்து உடன்படலை. முழுக்க இது இடைத்தேர்தலையொட்டி இந்த நகர்வெல்லாம் நகருதா? இல்லை, இடைத்தேர்தல் ஒட்டி அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். அது ஏன் சொல்கிறோம்னா தேர்தல் சமயத்தில் வந்து எதுவும் விமர்சனம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சில கருத்துக்கள் ஏதாவது வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணுவாங்க. அது ஒரு பார்வையாக உள்ளாட்சி தேர்தல் வந்து கொஞ்சம் உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வந்து உள் மட்டத்தில் வந்து சரியாக
போய் சேரும், நல்லது கெட்டது. அதனால வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. அது நாங்கள் இது ஒரு சுயநலாப அரசியல் அண்ணன் விஜய் அவர்கள் பண்றதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் விஜயோட அரசியல் அவர் முன்னெடுத்து பயணிக்கிறாரு, ஓகே, வாழ்த்துக்கள். அதில் தாவேக்கா விடுதலை சிறுத்தைகளோட பயணம் எப்படி இருக்கு? உறவு வலுவா இருக்கா? இங்கே வந்து பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. தாவேக்காவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் உட்கட்சி போர் நடக்குது அங்கே உள்ள அப்படின்னு. முதல்ல உங்களோட அந்த ஆரோக்கியமான அரசியல் எப்படி இருக்கு உள்ள? இல்லை, தாவேக்காவுக்கும் விசிகாவுக்கும் சுமூகமான உறவு இருக்கு. விசிகாவுக்கும் தாவேக்கா சுமூகமான உறவு இருக்கு. அதே மாதிரி தாவேக்காவும் விசிகாவும் சுமூகமான உறவு இருக்கு. எங்க கொஞ்சம் விரிசல் ஏற்படுதுன்னா பத்திரிகையாளர்களுக்கும் விசிகாவுக்கும் முரண்பாடு ஏற்படுது. ஏன் அந்த தாவேக்காவுக்கும் பத்திரிகையாளருக்கும் முரண்பாடு இல்லை? ஏன்னா ஒரு தரப்பு திமுக சார்ந்த பத்திரிகைலாம் இருக்கிறாங்க, இவங்க புதுமையான ஒரு ஆட்சி செய்யறாங்க, தெரியாத ஒரு ஆட்சி செய்யறாங்க. எப்படி தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாத செய்யறாங்கன்னு தெரியல. நாங்க ஆதரவு கொடுத்து ஒருத்தவங்க வந்து வளர்த்து விடுறோங்கிறதுனால வந்து வேற பிற கட்சிகளுக்கு அது வந்து பிடிக்காத காரணத்துல அந்த கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அது பிடிக்கல. இல்லை, தாவேக்கா தான் இது புதிய அரசியல், புதிய நோக்கு, இதெல்லாம் அவங்க பத்திரிகையாளரை பார்த்ததில்லை, அவங்க மிரறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அரசியல் செய்யும் விடுதலை சிறுத்தைகளோட பத்திரிகையாளரை பார்த்து அஞ்சுகிறதா? இல்லை, நாங்கள் பத்திரிகையாளர் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ எங்கள் தலைவர் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தெளிவாக தான் சொல்கிறாரு, பத்திரிகையாளர் பற்றி தான் சொல்கிறாரு. வேற தெளிவுன்னா என்ன? இல்லை, ஒரு குழப்ப நிலையில் ஏற்படுத்த அதுதான் குழப்பங்கிறது. எப்படின்னா எங்க தலைவர் வந்து ஒரு இடத்துல இருந்து சரியா இருந்து அவருடைய கருத்தை அது மக்கள்கிட்ட சொல்றாரு, அவரு வெளியுலகத்துக்கு சொல்றாரு. ஆனா வெளியுலகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளராக இருக்கட்டும் இல்ல சாமானிய மக்களாக இருக்கட்டும், அது அவங்க எடுத்துக்கிற மனநிலையை பொறுத்து இருக்கு. அப்போ அவங்க ஒவ்வொரு விதமா வந்து அவங்க மனநிலையில் இருக்கும்போது அவங்க இல்லை என்னன்னா, விடுதலை சிறுத்தையின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலும் இருக்கிறேன், இந்த பக்கம் அமைச்சரவையில் பங்கு பெற்றதுனால நாங்கள் தாவேக்கா கூட்டணியில சேர்ந்துட்டோன்னு எடுத்துக்க வேணாம்னு சொல்றோம். இது இந்த நிலைப்பாடை தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். இல்லை, எப்படி நாங்க அப்படி இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிறோங்கிறது சொல்லவே கிடையாது தலைவர். திமுக தோழமையோடு இருக்குதான் சொல்றாங்க. அதே தான் டிவிக்கோட தோழமையா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் டிவிக்கோட வந்து கூட்டணி இந்த நொடி வரையும் எங்கள் தலைவர் சொல்லவே கிடையாது, நாங்கள் போகவே கிடையாது. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து திமுக கூட கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லவே கிடையாது. அப்போ நாங்கள் திமுகவுடையும் தொலைமையாக தான் இருக்கிறோம், நாங்கள் டிவிக்கோட தொலைமையாக தான் இருக்கிறோம். அப்போ கூட்டணிங்கிறது யார் முடிச்சு போகிறாங்கன்னா பத்திரிகையாளர் முடிச்சு போகிறாங்க. அப்போ பத்திரிகையாளர் வந்து முடிச்சு போகிறதுக்கு வந்து நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? எங்கள் கட்சியில் கொள்கை இருக்கும், எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு எதனா நல்லது கெடுதல் தெரியும். அப்போ எங்கள் நோக்கி தான் நாங்கள் நகரோம். அப்போ பத்திரிகையாளர்களுக்கு நோக்கி நாங்கள் எப்படி நகர முடியும்? எங்க கட்சி சித்தாந்தப்படி தான் எங்க தலைவர் நகர முடியாரு, இல்லை எங்க தலைவருடைய சித்தாந்தப்படி எங்க கட்சி நகரம். இதுதான் உண்மை. அது எப்படி நாங்கள் பத்திரிகையாளருக்காக நாங்கள் எப்படி நகர முடியும்? நீங்க தான் தெளிவுபடுத்தணும். அதுதான் சொல்ல முடியும். நான் பத்திரிகையாளருக்காக நாங்க வந்து நகர முடியாது. எங்க கட்சியின் கொள்கை தலைவருக்காக தான் எங்க கட்சி நகரம். திரு இசைமதனுக்கு நல்லாவே தெரியும், ஒரு அரசியல் கட்சியில் இணைந்துட்டாவே அல்லது அதில் பயணித்தாவே விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குங்க. இப்போது இந்திய கூட்டணி, அதாவது தேசிய அரசியலில் திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து பயணிக்கின்ற இடத்துல பேசுகிறாரு, அது சாத்தியமா? ஏன்னா தாவேக்கா திமுகவை எதிர்த்து தான் இங்கே அரசியல் களமே கண்டாங்க. ஒரே எதிரி திமுகவை தான் தாவேக்கா பார்த்தது, இங்கே மாற்று எதுவுமே இல்லைங்க. அப்போது எப்படி தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்லலாம்? தேசிய அளவில் அரசியல் செய்ய வேண்டியது இரண்டு கட்சியும் இணைந்து செய்யணும்னா அது சாத்தியமா? அது நல்ல கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் யாருங்கிறத வந்து பிரச்சனை. முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களா, இல்லை வந்து அண்ணன் விஜய் அவர்களா, இல்லை வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களா தான் இங்கே பிரச்சனை. ஆனால் பிரதமர் யாருங்கிறது யாருக்கும் இங்கே பிரச்சனை கிடையாது. இங்கே பிரதமர் வந்து யாரானாலும் வரலாம். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லலாம், இப்போ காங்கிரஸ் வந்து திமுக ஆதரிக்கும், அங்கே மத்தியில் டிவிக்கு மத்தியில் உறவுல ஆதரிக்கும், விசிகாவும் இருக்கும். அந்த பார்வையில் தான் பார்க்கணும்னு சொல்கிற தலைவர் சொல்கிறார் ஒழிய இங்கே தமிழ்நாட்டு அரசியல் வச்சு நீங்கள் வந்து மத்தியில் வந்து பார்வையை பார்க்காதுன்னு சொல்கிறார் தலைவர். இதை நம்ம அப்படி தான் எடுத்துகிட்டு போய் இந்த அப்படி தான் புரிஞ்சு, இது அதோடைய உள்நிலை அதுதான். இது ஒரு ஆழமான ஒரு பார்வை. இது எடுத்தவங்க ஒருத்தர் டக்குன்னு பேச முடியாது. ஏன்னா இங்கே விஜய் சிஎம்மாக இருக்காரு, ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, உதயநிதி எதிர்கட்சியாக இருக்கு. அப்போ வந்து இவங்க சேர முடியாது. இவங்களுக்குள்ள யார் வந்து அடுத்த வேட்பாளர், யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் அடுத்து ஆட்சி வர போகிறாங்க, அந்த ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அப்பாற்பட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதுனா வந்து அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு. அப்போ ஒருமித்த கருத்து அந்த இடத்த வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஏற்படுறாங்க. அதை தான் தலைவர் ரொம்ப ரொம்ப ஆழமாக சொல்கிறார். ஆனால் அது பத்திரிகையாளர் எந்த
பார்வையில் புரிஞ்சுக்கிறாங்கிறதா ஒரு கேள்வி மனப்பான்மை எங்களுக்கு இருக்கு. இல்லை இதில் வேற எதுவும் மழுப்பல் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் பாஜக எதிர்த்து தான் அரசியல் செய்யுது இங்கே தமிழ்நாட்டில். அதே போல காங்கிரஸும் பாஜக ஒற்றை கருத்து உள்ள காங்கிரஸை விட நாங்க பாஜக எதிரணி தான். இல்ல நீங்க யாரை இங்க மையப்படுத்துறீங்கன்னு தான் கேள்வி. எப்படி இவங்க 2 பேரும் ட்ராக் பண்ணி நீங்க எங்க கூட்டு போறீங்க? அதுக்கு என்னன்னா நாங்க மாநிலத்திலேயே பாஜக நாங்க எதிர்க்கிறோம், மத்தியில நாங்க பாஜக எதிர்க்கிறோம். இதை அதுதான் ரோல் மாடல். இதை அப்படிதான் இதை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாதுங்கிறது ரொம்ப வலுவாக இருந்தோம். அதேமாரி மத்தியில் பிஜேபி வரக்கூடாது ரொம்ப வலுவாக இருக்கிறோம். நீங்கள் இங்கே யார் வேணும் யார் வேண்டாங்கிறது மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அங்கே மறுபடியும் பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறது எங்கள் தலைவர் எடுத்து வைக்கிறார். அதை தான் நாங்கள் பாடமாக சொல்கிறோம் மக்கள்கிட்ட. இது பத்திரிகையாளர் புரிஞ்சுக்குவாங்க, அரசியல் கட்சி தலைவர் புரிஞ்சுக்குவாங்க, வாக்காளர் புரிஞ்சுக்குவாங்கிறது எங்களுடைய பார்வையாக இருக்குது. அதுக்கு தலைவர் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் எப்படி அவங்க புரிஞ்சுக்கலன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பத்திரிகையாளர் என்ன நீங்கள் செய்ய அரசியல அவங்க விமர்சித்து கேள்வி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தாவேக்கா நீங்கள் வலுவா கூட்டணியில் ஒன்றா தான் பயணிக்கிறீங்க. எங்களுக்கு கூட்டணி போகவே இல்லைன்னா தோழமையாக தான் இருக்காங்க. கூட்டணி நீங்கள் தான் சொல்கிறீங்க, கூட்டணி நாங்கள் சொல்லவே கிடையாது. டிவிக்கோட நாங்கள் தோழமை அன்போட நாங்கள் இன்னும் ரொம்ப ஆழமாக இருக்கிறோம். இன்னும் ரொம்ப மிக மிக இன்னும் ஆழமாக போவோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ரொம்ப ஆழமாக போவோம். கூட்டணிங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் இப்போ ஒரு அமைச்சரவையில் பங்கேற்றுட்டீங்க. அந்த அமைச்சர்கள் பங்கேற்றும் நாங்கள் கூட்டணியில் ஒரு தோழமையில் இருக்கோம்னா என்ன ஒரு கேள்வி. அது காங்கிரஸும் விமர்சிக்குது, வைகோ அவர்களும் விமர்சிக்கிறாங்க. இது திருமாவுக்கு அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. வைகோ சொல்றாரு. வைகோ நோபல் பரிசே கொடுக்கணும் திருமா அவருக்கு. பாரத இல்ல அவர் எங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், அவருக்கு பாரத ரத்னா விருது தான் கொடுக்கணும். இதுதான் உண்மை. அவரோட எவ்வளோ நாகரிகமாக அரசியல் பண்ணுவாங்கிறது உலக மக்களுக்கும் தெரியும், உலக தமிழர்களுக்கும் தெரியும். 2006 நாங்கள் அதிமுக கூட்டணி வச்சிருக்கும் போது அவர் மதிமுக கூட்டணி இருந்துச்சு. அப்போ எங்களை ஒரு விதமா டீஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி ஏடிஎம் கூட ஒரு விதமா வந்தீங்க அப்ப அவரு இது பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா அங்கேயே அவருடைய சாதிய மனப்பான்மை அங்க இருக்கு. அவர் மேலாதிக்க சாதிங்கிறது மனப்பான்மை அங்கேயே அவருக்கு இருக்கு. அதை நாங்க எப்படி ஏற்றுக்க முடியும்? நாங்களும் அதே மாதிரி மக்கள் நல்ல கூட்டணி உருவாக்கணும். அங்கேயே அவருடைய சாதிய மேலாதிக்க பிரச்சனை இருந்துச்சு, அதையும் தாங்கி கொண்டு தான் இருந்தான். ஆனால் அப்புறம் திமுகவுக்கு திமுக கூட்டணியில திமுகவிலே இருந்து திமுகவிலே விளையாண்டு திருப்பி அது திமுக விட்டுருமா மதிமுக விட்டுருமா? அதை சில்லு அடிச்சாங்க, சில்லு உடைச்சாங்க. இப்போ யாருமே இல்லை, அப்பாம்புலம் மட்டும் தான் இருக்கிறாங்க கட்சியில. வேற யார் இருக்கா கட்சியில? மதிமுக ஒரு கேள்விகளுக்கு இதுதான், இந்த விமர்சனங்களுக்கு தான் கேள்வியா முன் வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு வைகோ விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்குது. இந்த விமர்சனம் என்ற பந்து யாரு எரியுதாங்க? இப்ப வைகோ சும்மாவே உங்களை விமர்சனம் வைக்க மாட்டாரு, காங்கிரஸும் சும்மாவே உங்களை விமர்சனம் வைக்காது. இது தாவேக்கா உங்களுக்கு கொடுக்குற அழுத்தமோ? ஏன்னா இப்போ 2 சோஃபான்னு சொன்னாங்க, அதாவது 2 சீட்டு சோஃபான்னு சொல்றாங்க விடுதலை சிறுத்தைகளை. 4 சீட்டு சோபா ரெடியா இருக்குது தாவேக்காவுக்கு. 4 சீட்டு சோபா உள்ள வரதுனால 2 சீட்டை வெளியே அனுப்புறாங்களோன்னு தான் கேள்வி. ஒரு சீட்டு தான் முதலமைச்சர் தீர்மானிக்கும். அந்த ஒரு சீட்டு இல்லைன்னா கூட முதலமைச்சர் யாரும் தெரியாது. அதனாலதான் புரிஞ்சுட்டீங்களா? நீ சொல்ற புரிஞ்சுட்டேனே. ஒரு சீட்டு இல்லைன்னா கூட முதலமைச்சர் ஆக முடியாது. ஒரு சீட்டு இல்லைன்னா முதலமைச்சர் ஆக முடியாது. ஆனா அந்த ஒரு சீட்டு தீர்மானம் பண்ற இடத்துல யார் இருந்தா? விஷயக்க தான். இப்ப அந்த களம் மாறுது. இல்ல களம் மாறல. 2 4 தானே பெருசு. களம் மாறல, பத்திரிகையாளர் வைக்கக்கூடிய யுகங்கள் தான் மாறுது. பத்திரிகையாளர் தான் கொண்டுட்டு போறாங்க. இவங்க 4 எதிர்பார்க்கறாங்க, 3 எதிர்பார்க்க. அப்படி கிடையவே கிடையாது. தீர்மானிக்க பத்திரிகையாளர்கள் தான் இந்த பிரச்சனை பூதாகரம் உருவாக்குறாங்க இல்லையா? டிவிக்கே தரப்புல இதுவரை எதுவுமே கிடையாது. இல்லைங்க, அவங்க ஓப்பனா கேக்குறீங்க. பாமக உள்ள வர்றதுனால உங்களை வெளியேறப்பட முயற்சி. பாமக உள்ளே வரலையே. நீங்க எப்படி அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒரு தகவல் வருது. என்ன கதை இருக்கா? ஒரு மேதக அணையை பத்தி எப்படி கட்டிருக்கான்னு சொல்லி அப்படியே மனு கொடுத்து வந்தாரு. அன்புமணி சௌமியா அன்புமணிக்கு அமைச்சரவையில பங்கு பெற்றதெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது. அமைச்சரவையில் அவங்க இடம் பெறதை பத்தி அது தனிப்பட்ட முறை நம்ம சந்தோஷம் தான். ஆனா ஒரு கட்சி கொள்கையில் இருக்கும்போது எங்க கட்சி என்ன கோட்பாடு அதை பத்தி நான் எடுக்க முடியும், நான் நடந்துக்க முடியும். அவங்க வரன்றதுக்காக எங்களை கட்டி விட மாட்டாங்க. ஏன்னா அப்படி அவங்க துரத்த மாட்டாங்க. இல்ல
நான் சொல்லு தொல் திருமாவளவன் அவர்கள் பயணிப்பாரா? நாங்க பயணம் பண்ணுவோம். நாங்க பயணம் பண்ணுவோம். பாமக இருக்கும் இடத்துல விசிக இருக்குமான்ற ஒரு கேள்வி. பாமக வராதுண்ணா. நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க? பாமக எப்படி வருதுன்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்து விஜயபாஸ்கர் உட்காந்து சந்திச்சு பேசுனாங்க. முஸ்லிம் அவரே போய் சந்திச்சு பேசுறாரு. எங்களை தான் வந்து அண்ணன் விஜய் வந்து பார்த்தாரு, எல்லாரையும் போய் பார்த்தாரு, எங்களுக்கு தான் ஆதரவு கட்டாரு. ஏன் வந்து பாமக வந்து ஆதரவு கேட்கல? பாமக ஆதரவு வேண்டாம்னு சொன்னாங்க அவங்க. டிவிக்கு தரப்பு உள்ளபடியே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க வந்து எம்எல்சி சீட்டு கேட்பாங்க, எங்க எம்பி சீட்டு கேட்பாங்க, இருக்கிற பதவி எல்லாத்தையும் கேட்பாங்க, ஆனால் வேணாம் நமக்கு அப்படின்னு வந்து பாமக தரப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு விசிகாவுடைய ஆதரவு வேணும்னு சொன்னாங்க அவங்க. அதனால நம்ம பாமக வந்து குறைச்சி மதிப்பு இல்லை, அவங்க உள்ளபடியே ஒரு பெரிய தியாகிகள் தான். அதனால வந்து இந்த 5 ஆண்டுகளில் வந்து கண்டிப்பாக டிவிக்கோட நாங்கள் வந்து பயணம் பண்ணுவோங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு ஒழிய டிவிக்கு அதே நிலைப்பாடு தான் எடுத்துக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து பாமக எடுத்துக்குமா? விசிகா எடுத்துக்கிட்டு பாமக எடுத்துக்குமா? இப்போ இந்த காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு பாமக எடுத்துக்குமா? அப்போ 3 கட்சி எதிரி வேண்டாம்னு சொல்லிட்டு பாமக எடுத்துக்குமா? பாமக, பிஜேபி, அப்படி வந்து அதிமுக அப்படி போனால் தான் வந்து அந்த கட்சிக்கு பேர் புகழ் வருமா ஒழிய டிவிக்கோட வந்து சேர்ந்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இதாயிரும். அப்படி வரமாட்டாங்க. அது லாஜிக்கே இருக்காது. அது அரசியலே கிடையாது. எந்த தலைவரும் வரமாட்டாங்க. அதனால தான் சில வாய்ப்பு கூட பாமக தேடி வந்திருக்கும். அந்த வாய்ப்பு கூட வேண்டாம்னு சொல்லிட்டு கூட உள்ளபடியே வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து இவரே வந்து இவர் கவர்மெண்ட்டுக்கு எப்படி சொன்னார்? அது மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து கலைஞர் உயிரோடு இருக்கும்போது வந்து சில தேர்தல் அறிக்கையை கொடுப்பாங்க. கவர்மெண்ட் எப்படி நடக்கணுங்கிறது அந்த சப்மிட் பண்ண ஒரு புக்லெட் கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுப்பாரு. அதை பார்த்து தான் கலைஞர் அவர் எனக்கே ஆலோசனை சொல்றீங்களான்னு சொல்லிட்டு அவரை வந்து அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தாங்க. அதே பாணி தான் வந்து சின்னையா அவர்கள் வந்து கடைப்பிடிக்கிறாங்க. இது எப்படி வந்து வரையறுப்பணும், எப்படி செயல்படுத்தணுங்கிறது. அப்போ வந்து ஒரு அரசை வந்து இது செய்யுங்க, இதை நடத்துங்கிறது வந்து புக்லெட்டு கொடுத்தா அப்படி எப்படி ஏற்றுக்குவாங்களா? ஆதரவு கொடுத்தா ஏற்றுக்குவாங்க. அரசு நடத்துங்கிறது ஒரு மறைமுகமாக வந்து ஒரு புக்லெட் போட்டு கொடுத்து நீ இப்படி பாருங்க, இப்படி செய்யுங்கன்னு யார் ஏற்றுக்குவா? நாளைக்கு வந்து உள்ள விட்டா நாளைக்கு என்னமோ பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் இது எல்லாமே பத்திரிகையாளர்கள் வந்து ஏதாவது சொல்லி கலப்புற செய்தியாக தான் இருக்கும் இல்லையா? பாமக வந்து இடம் பிடிக்கணுங்கிறதுலாம் அவங்க டிவி ஆதரவு கிடையாது. அப்படிலாம் பார்த்தா காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்லணும். இல்லை, விஜய் வந்து திருமா அவர்களை நம்புறாரா? ஏன்னா திருமா அவர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து கூட்டணி விட்டு வெளியே போற மாதிரி இருக்காங்க, அந்த பயத்தில் இருக்காங்க. இல்லை அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தி நம்புறாருன்னா எங்க தலைவர் நம்புறாருன்னு அர்த்தம். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நம்புறாருன்னா எங்க தலைவரை நம்புறாருன்னு அர்த்தம். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து முஸ்லீம் லீக் நம்புறாருன்னா எங்க தலைவர் நம்புறான்னு அர்த்தம். இத்தனை பேர்த்து நம்புறாருன்னா எங்க தலைவர் எப்படி நம்பாம இருப்பாரு? தலைவர் தான் இல்லை. இங்க பிரச்சனை என்னன்னா, இப்போ தாவேக்கான்ற வண்டி, அரசியல் வண்டி முடிவு எடுத்தாச்சு. அதுல தலைவர் வந்து விஜய், நீங்க அந்த வண்டியில தான் பயணிக்கணும். இப்போ அதை ஓட்டுறது யாரு? இப்போ அங்கே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? காங்கிரஸ் ஓட்ட போதா, விசிகாவை ஓட்ட போதா, இல்லாத பைக்கோ ஓட்ட போறாரா? இங்க யார் இந்த ஆலோசகரா, யார் இங்க ஒருங்கிணைக்க போறாங்க? எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்க வந்து அதுக்கு போட்டி நடக்குதா? விஜயை ஒரு ஒருங்கிணைக்கும், இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சு செயல்பட போறது ஒரு தலைவரா யாரு இருக்க போறாங்கன்னு ஒரு போட்டியும் பொறாமையும் இருக்கா உள்ள? பாருங்க, சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி டிவிகே கூட்டணியில் வந்து காங்கிரஸ் வந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சி வந்தாலும், விசிக வந்தாலும், மதிமுக வந்தாலும் சந்தோஷம், அமையட்டும், ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும். ஆனால் டிவிக்கு அது ஏற்றுக்குமா? மதிமுக ஒன்றுமே இல்லை, ஆலோசனை வழங்க ஏற்றுக்குமா? என்ன உறுப்பினர் இருக்கிறாங்க? அந்த 2 உறுப்பினர் ராஜ்யம் பண்ண முடியாதுட்டாங்க. கேடயமா இருக்கு. அவர் கேடயமா இருந்துக்குவார், வார்த்தை வழியா அவர் கேடயமா இருந்துக்குவார். ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் ஏற்றுக்குமா? ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் ஒரு வகையில் ஏற்றுக்குவாங்க இல்லையா? இந்த 2 கட்சிகள் எப்படி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, டிவி ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து மத்தியில் வந்து யார் ஆட்சி செய்யணுங்கிறது முடிவு எடுக்கிறாங்க. அப்போ வந்து நாளைக்கு வந்து விஜய் வந்து எங்கே யாருக்கு ஆதரவு கொடுப்பாரு? மத்தியில் காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுத்தாகணும். அப்போ அங்கே அவருக்கு பிடி இருக்கும்போது இப்போ இங்கே இவங்க பிடி இருக்கும்ல. அதனால வந்து மாநிலத்தில் வந்து விட்டு கொடுத்தாலும் அப்போ தான் வந்து மத்தியில் விட்டு கொடுக்க முடியும். அப்போ மத்தியில் வந்து பிடிவு கொடுத்தா தான் வந்து மாநிலத்தை விட்டு கொடுக்க முடியும். அதனால காங்கிரஸ் அந்த இடத்துல இருக்காது, மதிமுக அந்த இடத்துல இருக்காது. ஒன்று எங்களுடைய ஆலோசனையோ இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனையோ அவர் கேட்டு தான் அண்ணன் விஜய் அவர்கள் நடப்பாருங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா இப்போ அவருக்கு பின்னாடி 100 பேர் ஆலோசனை வச்சிருக்காங்க, 500 பேர் அவங்க கூட ஆலோசனை வச்சுக்கலாம், அது அவங்க ஒரு இருந்தாலும் அரசியல் ஒரு பெரிய ராஜ்யதந்திரம் உடையவர் எங்கள் தலைவர் அவர் தான். அதனால எங்களுடைய ஆலோசனைங்கிறது கண்டிப்பாக அண்ணன் விஜய் அவர்கள் கேட்பாங்கிறது எங்களுடைய பார்வையாக இருக்குது. நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அதை வேற எப்படியும் நாங்கள் வந்து அந்த கட்சி வருது இந்த கட்சி வருதுலாம் இதெல்லாம் வந்து
ஏதாச்சும் வந்து போகிற போக்கில் அடிக்கிற மழை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போக வேண்டியதான். ஆமாம், அதனால் வந்து நான் நம்பலை. ஆனால் விஜய் அவர்கள் வந்து 5 ஆண்டு காலம் ஆட்சி தொடர்வார அது விசிகாவின் நல்ல ஆதரவோடு அவர் இருப்பாருங்கிறது எங்களுடைய பார்வையை நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் முக்கியமாக விடுதலை சிறுத்தைக்குள்ளே என்ன போர், வன்னியரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்காங்க, ஆதி திராவிட நலத்துறையை சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்காங்க. இங்கே ரவிக்குமார் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார், அந்த பெயர் மாற்ற பரிசீலனை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் வன்னியரசு பெயர் மாற்றத்துக்கு அவமதிக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, இது 2 விதமாக நம்ம சிந்திக்கணும், 2 விதமாகவே நம்ம வாழ்த்தணும். இது ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, சமஸ்கிருதத்தை வந்து திராவிடர்கள் வந்து திராவிடம் பேசக்கூடியவர்கள்னா தெலுங்கு பேசக்கூடியவர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து யார் சமஸ்கிருதம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு சமஸ்கிருதம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே ஓகே. ஆனால் தமிழ் பேசக்கூடிய ஆதிக்குடிகள் வந்து சமஸ்கிருதம் ஏற்றுக்கல. அதனால தான் அவன் தமிழன் இருக்கிறான். இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இப்போ வந்து வன்னிய மக்களாக இருக்கட்டும், தேவர் சமூகத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும், இப்போ நாடா சமூகத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து தமிழ் குடிகள். இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா அது சமஸ்கிருதம் வந்து முழுமையாக ஏற்றுக்கல. அப்போ இடப்பட்டி சாதியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் தெலுங்கு பேசுகிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறாங்க. செட்டியார் தெலுங்கு பேசுகிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறாங்க. நாயுடு தெலுங்கு பேசுகிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறாங்க. வேற தாழ்த்தப்பட்ட சாதியில் ஒரு பிரிவினர் வந்து தெலுங்கு பேசுகிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா தெலுங்கை ஏற்றுக்கிட்டனால சமஸ்கிருதத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதனால ஏற்றுக்காத நபர்கள் யாரும் பாருங்க, இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள், வன்னியர்கள், இவங்களும் ஒரு தனி கட்டமைப்பு இருப்பாங்க, இவங்க தனி கட்டமைப்பு இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஆதி திராவிடர்கள் இருக்கும்போது 1922 வந்து நமக்கு வந்து வெள்ளையர்களால் வழங்கப்பட்ட ஒரு அங்கீகாரம், சாதி சமயமற்ற ஒரு சமூகம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்த நம்ம விட்டுறக்கூடாது, அதை நம்ம மைய நோக்கி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம கொண்டு போகிறோம். ஆனால் அதை மறைக்கிறதுக்காக தான் சமூக நீதி அப்படின்னு வந்து ஒரு பார்வை ஒன்று ஒரு லேபிள் ஒன்று வச்சு அவங்க வந்து காய நகர்த்துறாங்க. அது ஆனால் சமூக நீதி எழுச்சி மாநாடு வந்து சமூக நீதி ஒற்றுமை மாநாடுங்கிறது பல மாடு நம்ம போட்டுருக்குறோம் விசிக சார்பாக. இல்லை, இதை வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இவ்வளோதான். இல்லை, நாங்கள்ங்கிறது வந்துன்னா 2மே இருக்கிறோம். ஏன்னா சமூக நீதி வேணுங்கிறது சமுதாயத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக அது ஆதி திராவிடர் இருந்தால் மட்டும்தான் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. ஆமாம், வருங்காலம் வந்து ஒரு ஆதி திராவிட துறை என்றதாவே இருந்ததா மறைஞ்சிடும். இல்லை, அது நம்ம ஏற்றுக்கிறோம். அது வந்து ஆதி திராவிடர் அப்படிங்கிறத நம்ம கொண்டுட்டு போகணும் தான் என்னுடைய பார்வை. அதுதான் சரியா இருக்கும். சமூக நீதிங்கிறது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இடப்பட்ட செயல் நடக்கக்கூடிய சாதி உருவாக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் சமூக நீதி நம்ம சொல்றோம். ஆனா ஆதி திராவிடங்கிறது வந்து திராவிடர்களுக்கே நாங்க முன்னோடிங்கிறது எடுத்துக்காட்டு தான் இது. அப்போ அந்த அந்த மைய பகுதியை நாங்க விட விரும்பல. எங்களுக்கு அது வேணுங்கிறது எங்களுடைய வேட்கையா இருக்கு. அது நாங்கள் ஒரு பார்வையை நாங்கள் எதிர்நோக்கி நாங்கள் நகர்க்கிறோம். ஆனால் வந்து எங்கள் தலைவர் அவர்களும் மிக விரைவில் வந்து அதுக்கான ஒரு தெளிவான ஒரு அறிக்கையோ ஆனால் விஜய் அவர்கள்ட்டே கண்டிப்பாக எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை சொல்வார் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம், முடிவாக நம்புகிறோம். அதற்கு வந்து மறுபடியும் ஆதி திராவிடர் சொல்ல மறுபடியும் பயன்படுத்துவோம்ங்கிறதா எங்களுடைய ஒருமித்த குரலாக இருக்குது. முக்கியமான விஷயம் இங்கே விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்த அந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றுதல். இங்கே தாவேக்கா அதில் துளி கூட உடன்படலையோ? இல்லை, அவங்க தாவேக்க மட்டும் உடன்படலைண்ணா, எல்லா கட்சியுமே உடன்படலை. சரி, எல்லா சாதி இருக்கக்கூடிய மனநலவாதிகள் உங்களோட அந்த ஒற்றை குரல் அது சாத்தியமாகுமா இந்த ஆட்சியில்? எந்த ஆட்சியிலுமே சாத்தியமாகலண்ணா. நாங்கள் வந்து எந்த காவல்துறையிட்ட கேட்டு போகிறோம் சாத்தியமாகல, அதிமுகள்கிட்ட கேட்டு போகிற சாத்தியமாகல, திமுக கேட்டுப்பட்ட சாத்தியமாகல, காங்கிரஸ் ஆட்சியாளர் இருந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து கேட்டு பார்த்தாங்க, ஆட்சியம் இல்லை. வேற நீதி கட்சி ஆட்சி வந்து கூட கேட்டு பார்த்தோம், ஆட்சியம் அது சரியாக இல்லை. அப்போ இவ்வளோ காலமும் இந்த ஆட்சியில் ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வார்த்தையெல்லாம் முன்மொழிஞ்சிங்க. விஜய் தாவேக ஆட்சியில் இந்த ஒரு மாற்றம் மாறும். அது ஆவண கொலைக்கு தனி சட்டம் கண்டிப்பாக வருங்கிறது வந்து உள்ளபடியே ஒரு மாற்றம். ஏன்னா ஒரு கலை உலகத்தில் வந்து அண்ணன் விஜய் வந்திருக்காரு. அங்கே நிறைய எப்படி சொல்கிறது, காதல் பார்த்துருப்பாரு, காவியம் பார்த்துருப்பாரு, வரலாறு பார்த்துருப்பாரு, போர் பார்த்துருப்பாரு, அதெல்லாம் பார்த்து திரைக்கு வந்தவர். அதனால் அதனுடைய உணர்வு அண்ணன் விஜய் அவர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் வந்து அந்த புதிய சட்டம் ஏற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்குவாருங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது. பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு முக்கியம். நன்றி. வணக்கம்.